Hello நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி M55 5G மொபைல் அமேசான்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங்கே 27,000 ரூபாய்க்கு இந்த வருஷம் M சீரிஸ் ஒரு 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் எப்பயும் போல ஒரு கமர்ஷியல் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் ஒரு ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் சைட்ல இருந்து 7 Gen 1 ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த போனுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 வருது. அதோட உங்களுக்கு 4 வருஷத்துக்கு OS அப்டேட், 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இந்த போன் அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. அதை தவிர்த்து டிசைன் வைஸ்லயுமே ஒரு பிரீமியமான ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. சோ இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி M55 5G பாக்ஸ். ஒரு காம்பேக்டான பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனும் எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ். அதுல சிம் ஜெனரேட்டர், டைப் சி டு டைப் சி கேபிள், யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி M55 5G அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 8 128GB வேரியன்ட் ஒரு 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து 8 256GB வேரியன்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12 256GB ஒரு 33,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது சாம்சங்கோட யூனிவர்சல் டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல பிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங்கோட ஒரு சூப்பரான ஒரு பிரீமியமான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு கர்வ்ஸ் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ கையில வியர் பண்ணும்போது இந்த கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு கிரிப்பி ஃபினிஷ்டு அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேட்டிங் இல்லாத அளவுக்கு இங்க ஒரு கர்வியான ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக டிஸ்பிளேல பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ரெகுலரான பாக்குற சாம்சங் ஒரு டிசைன் பேட்டர்ன் இந்த சாம்சங் கேலக்ஸி M55 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே ஒரு 6.7 இன்ச்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1000 நிட் பிரைட்னஸ் ஒரு ஃபுல் HD பிளஸ் சென்ட்ரல் ஒரு சின்ன பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு HDR கண்டென்ட் எந்த ஒரு OTT ஆப்ல பார்க்கும்போதோ சோ வீடியோட ரெசல்யூஷன் சூப்பராவே இருக்கு. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த சாம்சங் கேலக்ஸி M55 5G மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 180 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14, அதுக்கு மேல One UI 6.1 சப்போர்ட், 4 வருஷத்துக்கு OS அப்கிரேட் அண்ட் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அண்ட் LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, Wi-Fi 6, Bluetooth 5.2, NFC சப்போர்ட் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட சாம்சங் கேலக்ஸி M55 மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜர் நம்ம செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், பாக்ஸ்க்குள்ள கிடையாது. ஓவரால் இதோட சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 1 hour மேல ஆகுது. கொஞ்சம் டியூரேஷன் முன்ன பின்ன இருக்கு. சோ ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 day வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல இருக்குன்னே சொல்லலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி M55 மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS 1.8 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames per second வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு சூப்பர் ஸ்டெடி மோட் அண்ட் 1080 60 frames per second வித் AI சப்போர்ட்டோடமே நம்மளால வீடியோ எடுக்க முடியும். அது எப்பயும் போல உங்களுக்கு DL வீடியோஸ், நைட் மோட், HDR, பேராமோரா, ஸ்லோ மோஷன், டைம் லாக்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இதோட ரிசல்ட்டோட அவுட்புட் நல்லா வருதுன்னே சொல்லலாம். இந்த போன்ல எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோல லிங்க் பண்றேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு எக்ஸினோ ப்ராசஸர் இல்லாம ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 ஒரு 400 மார்க்கெட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரினோ 644 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். இந்த சிப்செட்டை பொறுத்தளவு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்மளால ரன் பண்ணிக்கிற முடியும். அண்ட் தட் உங்களுக்கு மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் டவுன்லோட் அண்ட் ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சிக்கு எல்லா விதத்திலுமே இந்த சிப்செட்டை வச்சு இங்க சாம்சங் நல்லாவே ஒரு ஆப்டிமைஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களோட One UI சொல்லிக்கலாம்.
எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கு. அதை தவிர்த்து இந்த டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள், அதாவது 120 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கிறனால நல்ல ஒரு ஸ்மூத்தர் ரெஸ்பான்சிபிள் கேமிங் விளையாடும் போது. அது தவிர்த்து இந்த சிப்செட்டோட ஆப்டிமைஸ் தரமா இங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துல லேகிங் இல்லாத அளவுக்கு இந்த போனை வடிவமைச்சிருக்காங்க இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M55 5G மொபைல் அமேசான்ல அஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட வெயிட் ரொம்ப கம்மி, திக்னஸும் ரொம்ப கம்மி. இதோட பேட்டரிக்கு சார்ஜர் எப்பயுமே மாதிரி கொடுக்கல. அதை தவிர்த்து 5000 mAh பேட்டரி 1 டே வரைக்கும் நல்ல டியூரேஷன் கிடைக்குது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரோட, நல்ல சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட, ஒரு 4 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இந்த போன் ப்ரொவைட் பண்றாங்க. அதை தவிர்த்து கேமராவுக்குமே இங்க குறை இல்லாத அளவுக்கு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க செல்ஃபி கேமராலுமே நீங்க வீடியோ 4K வரைக்கும் 30 frames/s வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் ஆகட்டும் அவுட்புட் நல்லா வருதுன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த மொபைலோட சிப்செட் சூப்பரான ஒரு ஸ்னாப்டிராகன் சிப்செட் நல்லாவே இங்க வருது. ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் ரிசல்ட் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு 27,000 ரூபாய் கொடுத்து இந்த போன் நீங்க வாங்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயமும் இந்த போன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட அவுட்புட்மே அருமையான ஒரு ரிசல்ட் இந்த போன்ல இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் M55 5G மொபைல் என்னை பொறுத்தளவு பெரிய அளவுக்கு இந்த 12 256 GB ஒரு 33,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் நீங்க எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120 GB இல்லைன்னா 8 256 GB. இந்த உங்களுக்கு ஸ்டோரேஜ் மட்டும் டிஃபர் பண்ணி உங்களுக்கு வேணும்னு நினைக்கும் போது இந்த 2 வேரியன்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. இதே போதுமானது. ஏன்னா இந்த 33,000 ரூபாய் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு இங்க உள்ள சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் அந்த பிரைசிங்க்கு இங்க கிடையாது. ஸோ அதனால பேஸ் வேரியன்ட் இல்லைன்னா அந்த 8 256 நீங்க சூஸ் பண்ணீங்கனாலே போதுமான ஒரு ரிசல்ட் இந்த போன்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.